வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். சனாதன தர்மமே ஹிந்துத்வா. பிரம்மாவை படைத்தார் பரபிரம்மமாகிய நாராயணன். அந்த நாராயணனே உலகங்களையும் நம்மையும் படைத்தார். கடவுள் நம்மை படைத்தார், அவருக்கு சம்மதமாக வாழ வேண்டும், அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற இந்த அடிப்படை தத்துவத்தை ஹிந்துத்வா என்ற சனாதன தர்மம் சொல்கிறது. அதாவது காலம் காலமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இதையே பிறகு உருவாக்கப்பட்ட மதங்களும் சொல்கின்றன. சனாதன தர்மம் என்ற பெரிய நதியில் ஒரு சில துளியை எடுப்பது போல இதில் சொல்லப்பட்ட சில தத்துவங்களை பிற மதங்களும் சொல்கிறது. அந்த பரமாத்மா எங்கும் இருக்கிறார். அந்த பரமாத்மா ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஜீவனாக இருக்கிறார். அவர் அந்தர்யாமியாக இருக்கிறார் என்று மேலும் பல தத்துவங்களை சொல்கிறது சனாதன தர்மம் என்ற ஹிந்துத்வா. இந்த தத்துவம் உருவாக்கப்பட்ட பிற மதங்களில் இல்லை. ஹிந்துத்வா என்ற சனாதன தர்மத்தை கடைபிடிக்கும் பாரத மக்கள் இந்த காரணத்தால் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பரமாத்மா இருக்கிறார் என்று பார்க்கின்றனர். பரமாத்மா எங்கோ வைகுண்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னாலும் சக்தியுள்ள அந்த பரமாத்மா அதே சமயம் எங்கும் இருக்கிறார், ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் என்று உணர்ந்து இருக்கிறார்கள். சனாதன தர்மம் என்ற ஹிந்துத்வாவை அறிந்த பாரத மக்கள் கடவுள் எங்கோ இருக்கிறார், ஆனால் அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இல்லை என்று நினைப்பதால் தான் உருவாக்கப்பட்ட மதங்களை பின்பற்றுபவர்கள் தனக்கு ஒத்துவராத மனிதனை கண்டால், தனக்கு உணவு என்று நினைக்கும் விலங்குகளை கண்டால் கொலை செய்யவும் தாக்கவும் கூசுவதில்லை. கடவுள் கொடுத்து இருக்கிறார், கடவுள் கட்டளை இடுகிறார் என்று கடவுளை பழி போட்டு பாபம் செய்கின்றனர். ஒவ்வொருவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார் என்ற இந்த எண்ணமில்லாத இவர்கள் பிற நாட்டை சூறையாடி மக்களை கொன்று தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ள அளவுக்கு அதிகமாக தினமும் விலங்குகளை கொன்று தின்று காட்டுமிராண்டிகள் போல வாழ்ந்து கடவுளை தான் செய்யும் பாபத்துக்கு இழுத்து கொண்டு வாழ்கின்றனர். ஒவ்வொருவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார் என்ற எண்ணமுள்ள உண்மையான பாரத மக்களோ பிற நாட்டை பணத்துக்காக தாக்கியோ தன் தர்மம் உலகிலேயே உயர்ந்தது என்று தெரிந்தும் அதை பரப்ப ஆயுதம் எடுக்காமல் தினமும் விலங்குகளை கொன்று தின்று வயிறு வளர்க்காமல் கடவுளை தான் செய்த பாபத்துக்கு துணை இழுக்காமல் கடவுளிடம் அறியாமல் செய்த பாபங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கடவுளை பாடிக்கொண்டு வாழ்கின்றனர். பண்பு உள்ள இவர்கள் இறைவன் இருக்கிறார், இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், இறைவனுக்கு சம்மதமாக வாழ வேண்டும் என்பதோடு நிற்காமல் இறைவன் எங்கும் இருக்கிறார், அனைவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறார்கள் உண்மையான பாரத மக்கள். இதுவே சனாதனம், இதுவே பாரத மக்களின் குணம்.